ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன வெறுவெறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சுடருக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. விஜயும் மல்லியும் நடிக்கிறாங்க, வேணும்னே என்னை மாட்டி விடுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற உண்மை இந்த சுடருக்கு தெரிய வர கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் விஜய் கண்ணு முன்னாடியே மல்லியை கத்தியால் குத்துறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இவளை எப்படியாச்சும் வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்து ஆட்டம் ஆடுறதுக்கு தான் அவளை கூப்பிட்டு வந்ததுமே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு வந்தது மல்லிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ராஜியும் சுடரும் முழுமையாகவே நம்புகிறாங்க விஜய் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு மல்லியும் விஜயும் பேசுகிறத இந்த சுடர் வந்து காதில் வாங்கிறா. யதார்த்தமாக அந்த ரூம்குள்ளே விஜய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்க குரல் கேட்குமே வெளியே நின்று எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்குறா. அப்போ தான் வந்து மல்லி கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு அறிவு எங்கெங்க போச்சு? அவள் கையை பிடிச்சா கையை தட்டி விட்டு வர மாட்டிங்களா? ஏன் கண்ணு முன்னாடியே கையை பிடிச்சிட்டு வருவீங்களான்னு கேட்க, இல்லை மல்லி இது நடிப்பு தானே, நடிப்பாக இருந்தால் என்னங்க, எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ உன் பொசசிவை பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசினது கேட்டதுமே அப்படியே சுடருக்கு வெள்ளன்னு ஆயிடுது. அப்படியே கேர் ஆயிடுது. அட பாவி, அப்போ வந்து எல்லா உண்மையுமே உனக்கு தெரிஞ்சிடுச்சா? அப்போ என்னை பழி வாங்கிறதுக்காக தான் இங்கே கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறான். ஆனால் அதுதான் உண்மை. அப்போ தான் வந்து போக போக எல்லா உண்மையும் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களே, 2 பேரும் பேசுகிறது. அப்போ தான் வந்து 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவளை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு மல்லி, நீ கொஞ்சம் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அவள் வந்து உங்ககிட்ட வர்றதை கூட நான் வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதில் வேற உங்கள் கையை பிடிச்சிட்டு வர்றா, எப்படிங்க என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, புரியுது மல்லி, இருந்தாலும் நம்ம இப்போ எது வந்து முக்கியமோ அதை தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து அப்போ தான் சுடருக்கு புரியுது, அட பாவிங்களா 2 பேரும் சேர்ந்து என்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கீங்க, உங்களை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி தெரிய வரவுமே இவளுக்கு என்ன ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இவளை இப்படியே வந்து விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறா. அப்போ தான் வந்து நம்ம மல்லி சொல்கிறாங்க, சரிங்க ரொம்ப நேரம் அந்த டவுட் ஆகிடும், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மல்லி நீ போ, நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்தாண்ட போனதுமே இந்தாண்ட மல்லி வந்ததுமே கிச்சனுக்கு போனதுமே இவங்களுமே கூட போனதுமே என்ன மல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், நான் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும், நீ தானே சந்தோஷமாக இருக்கிற, என் புருஷனை வச்சுக்கிட்டு நீ தானே வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி வந்து கலாய்க்கிறாங்க. எப்படி மல்லி இவ்வளோ பச்சையாக அவனால் நடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போது எதுக்காக இப்போ தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, தேவையில்லாமல் பேசுகிறானா, தேவையில்லாமல் பண்ணது எல்லாமே நீ என்கிட்ட வந்து நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே அவளுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துடுச்சு. 2 பேருக்குமே வந்து சண்டை வருது. எப்படி விஜயை இப்படி மாற்றின, நல்லா மாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு தெரியவுமே, ஆகா இவளுக்கு நம்ம நடிக்கிற உண்மை தெரிய வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிய வந்துடுது நம்ம மல்லிக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இவளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆபத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் சுடர் நீ என்ன சொல்கிற போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல சுடர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உனக்கு புரியாதுதான், உனக்கு எப்படி புரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆகா பிரச்சனை ரொம்பவே வந்து பெருசாக இல்லை போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வந்து ஏதோ பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி மட்டும் நல்லா தெளிவாக தெரிய வந்ததுமே, கண்டிப்பாக இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறான்னா, நீ உயிரோடு இருந்தால் தானடி, நீ உயிரோடு இருந்தால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே, நீ செத்தே ஆகணும்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, லூசுத்தனமாக முடிவெடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் லூசுத்தனமாக முடிவெடுக்கிறது, நீ தான் என்னை மிருகமாக மாத்துற, நானும் பொறுமையாக போயிட்டு இருந்தா அந்த பொறுமை எல்லாத்தையுமே நீ ரொம்ப சோதிச்சிட்ட, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா கத்தியை எடுத்து, நீ உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து
கையில் வச்சுட்டே இருக்கா. அப்போ தான் விஜய் வந்து அங்கே வராரு. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குன்னு விஜய் வந்தால் விஜய் கண்ணு முன்னாடியே சரக்குன்னு குத்துறாரு. விஜய் வந்து கத்துறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் உங்களால் தான் விஜய், நீங்கள் அப்படியே விட்டுருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். அதை விட்டுட்டு அப்படியே விடாமல் என்னை டார்ச்சர் பண்ணி என்னை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் எதுக்காக பதில் சொல்லணும், என்னால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப தப்பு பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல. எதுடி தப்பு, என் குடும்பத்துக்குள்ளே வந்து என்னை வந்து உன் புருஷனாக ஏற்றுக்கிட்டு இது வந்து தப்பாக உனக்கு தெரிலையான்னு கேட்க, விஜய் அளவுக்கு மீறி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அளவுக்கு மீறி பேசுகிறது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் தேவையே இல்லாமல் அளவுக்கு மீறி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வார்த்தையை விட்டுக்காது, அப்புறம் வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. விஜய் வேணாம் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, மரியாதையாக ஏன் மல்லியை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல. இவன் இதுக்கு மேலே பொழைக்கவே மாட்டான். விஜய் என்ன விஜய் லூசு மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லவுமே உடனே விஜய் வந்து மல்லியை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடு நல்லா ஓடு, என்கிட்ட பகச்சிக்கிட்டா உங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் ரொம்பவே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. மல்லியை காப்பாற்ற போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் மல்லி வந்துட்டு பொழைச்சி வந்து இவளை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, மல்லியும் விஜய் சேர்ந்துருக்காங்க, எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை இதுக்கு மேலேயும் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து நிறையா வந்து நடக்க தான் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க. மல்லி சொல்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் விஜய் நீங்கள் மட்டும் அவளை விட்டுறாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.